ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எக்ஸாம்பிள் ஃபார் பார்ட்டிஷன் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் டூ செட்ஸ், ரெண்டு செட்ஸோட பார்ட்டிஷன் ப்ராடக்ட் நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னா, ஆப்ரேஷன் ஆஃப் டூ செட்ஸும் பிளஸ் பார்ட்டிஷன் ப்ராடக்ட்டையும் எப்படி மிங்கிள் பண்ணிடுறதுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு அதை அப்படியே கொடுத்துருக்கேன். A cross B union C is equal to A cross B union A cross C. A cross B intersection is equal to A cross B intersection A cross C. In case நீங்க அந்த வீடியோவை பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோவோட லிங்க் நாங்க கொடுத்திருக்கிறோம். அதை பார்த்துட்டு இதை நீங்க பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 3 செட்ஸ் பத்தி நம்ம படிக்க போறோம். ஏற்கனவே 2 செட்ஸ் படிச்சோம் இல்லையா? அதோட டெவலப்மெண்ட் இப்போ 3 செட்ஸ். அதோட டெஃபினிஷன் கொடுக்க போறேன். அதுக்கு எக்ஸாம்பிள். ஸோ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு டெஃபினிஷன் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். அடுத்தது என்ன செய்ய போறோம்னு சொன்னா, கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 3 செட்ஸ். இந்த 3 செட்டை வச்சு எப்படி நம்ம கிராஃபிக்கலா ரெப்ரசன்ட் பண்ண போறோம், எப்படி வரும் கிராஃப்ல எப்படி ஃபிக்ஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத நான் சொல்ல போறேன் உங்களுக்கு. அதுல உங்களுக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, கியூப் மாதிரி வரும், கியூபாய்டு மாதிரி வரப்போகுது. அதுக்கப்புறம் என்ன சொல்ல போறேன், இந்த டாஸிங் a coin versus with கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டோட டாஸிங் a coin அப்படி நீங்க படிச்சிருப்பீங்க. ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது ரெண்டு ஹெட் டெயில் வருது இல்லையா? அதை எப்படி கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டோட கனெக்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். மாணவர்களே, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ரெண்டு செட்டோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பார்த்தோம். இப்போ 3 செட் எடுத்துக்கிட்டு அதோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எப்படிங்கிறத இப்போ நம்ம படிக்க போறோம். So that is கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 3 sets. ரெண்டு செட் கிடையாது, இப்போ 3 செட் நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதா? சோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. A equal to 0 1, B equal to 0 2, C equal to 0 3. சோ இந்த மாதிரி நான் 3 செட் எடுத்துட்டு, மூணுமே நான் எம்ப்டி செட்ஸ். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்னா, A cross B cross C. இதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 3 செட்ஸ். புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த A cross B முதல் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் C கிராஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரெண்டு செட்டுக்கான கிராஸ் ப்ராடக்ட் போட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் மூணாவது செட்டுக்கு கார்ட்டீசியன் போட்டா அதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 3 செட்ஸ். எப்படி செய்யணும் பாருங்க. A cross B. So Aங்கிற செட்ல 0 1 இருக்கு, cross 0 2. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா 0 0 0 2 1 0 1 2. சோ இதான் நமக்கு என்னது, A cross B. அப்படிதான் நீங்க போடுவீங்க ஏற்கனவே. அதே நம்ம இப்ப ஃபாலோ பண்றோம். அடுத்தது என்ன செய்ய போறோம், A cross B cross C. இந்த செட் இருக்கு இல்லையா, எலிமெண்ட்ஸ், இதோட C கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போறோம். சோ A cross B நான் முதல்ல எழுதிக்கிறேன். கிராஸ், இப்போ C இருக்கு இல்லையா, அந்த C யோட செட் நான் எழுதிக்கிறேன். புரியுதா? இப்போ என்ன பண்ண போறோம், இந்த எலிமெண்ட் கொண்டு போய் இதோட நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போறோம். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா 0 0 0 அப்படிங்கிற எலிமெண்ட் நமக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்தது அதே 0 0 கொண்டு போயிட்டு இந்த எலிமெண்டோட கிராஸ் ப்ராடக்ட் பண்றோம். 0 0 3. அதே மாதிரி நெக்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு நீங்க பண்ணணும். 0 2 0 0 2 3. புரிஞ்சுச்சா? அதே மாதிரி அடுத்த எலிமெண்ட் 1 0 0 1 0 3. இப்ப பாருங்க, கிளியரா? அதே மாதிரி 1 2 0. அடுத்தது 1 2 3. இப்ப மொத்தம் எத்தனை எலிமெண்ட் வந்து பாருங்க, 1 2 3 4 5 6 7 8. சோ இதுல ரெண்டு எலிமெண்ட் இருக்குது, இதுல ரெண்டு எலிமெண்ட், மொத்தம் 4 எலிமெண்ட் வந்தது.
மறுபடியும் அந்த 2 எலிமெண்டோட நம்ம மல்டிபிள் வந்து 8 வருது. ஸோ 2 into 2 into 2 8 எலிமெண்ட்ஸ். இப்போ இந்த ப்ராப்ளம் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு இல்லையா? இந்த ப்ராப்ளத்தை வச்சு இன்னொரு ஃபார்முலா நம்ம கொண்டு வரலாம். என்ன கொண்டு வரலாம் சொல்றேன் பாருங்க. n of a cross b cross c is equal to n of a into n of b into n of c. எப்படி நம்ம ரெண்டு செட்டுக்கு போட்டோம், n of a cross b னா n of a into n of b போட்டோம் இல்லையா? அதே நம்ம டெவலப் பண்ண வேண்டியதான். n of a cross b cross c is equal to n of a, n of b, n of c. இது மல்டிப்ளை பண்ணா போதும் நமக்கு. இப்போ n of a ல எத்தனை எலிமெண்ட் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா 2 எலிமெண்ட் இருக்குது. n of b ல எத்தனை எலிமெண்ட்னா 2 எலிமெண்ட் இருக்குது. இதுல எத்தனை எலிமெண்ட் இருக்கு? 2 எலிமெண்ட் இருக்கு. சோ மொத்தத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு 8 எலிமெண்ட்ஸ் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 8 எலிமெண்ட்ஸ் இருக்கு. சோ a cross b cross c. சோ n of a cross b cross c ங்கிறது வந்து 8 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 3 செட்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இப்போ நான் என்ன செய்ய போறேன், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 3 செட்ஸ்க்கான டெஃபினிஷன் கொடுக்குறேன். ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு டெஃபினிஷன் படிச்சா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்துட்டீங்க நல்லா புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்போ அதை டெஃபினிஷன் கொடுக்க போறேன். ஸோ ABC are 3 sets. 3 செட்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ A cross P cross C இப்படி டிஃபைன் பண்ண போறோம். A ல ஒரு எலிமெண்ட், B ல ஒரு எலிமெண்ட், C ல ஒரு எலிமெண்ட். So A belongs to A, B belongs to B, C belongs to C, such that so 3 எலிமெண்ட் பாத்தீங்கன்னா ஒண்ணுல A, ஒண்ணுல B, ஒண்ணுல C இருக்கும். So இதான் ABCங்கிறது தான் உங்களுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 3 செட்ஸ். So A cross B கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க C கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு ABCங்கிற இந்த 3 வேல்யூஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் நம்ம இந்த டெஃபினிஷன் பார்த்தோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 3 செட்ஸ் டெஃபினிஷன் பார்த்தோம். இது வந்து கிராஃப்ல போனா எப்படி இருக்கும்? A cross B cross C வந்து எப்படி கிராஃபிக்கலா போனா நல்லா கரெக்டா உங்களுக்கு புரியும். கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஸோ அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுத்து நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ உங்களுக்கு இப்போ நான் ஒரு செட் எடுத்துக்கிறேன். A is equal to 0, 1, B is equal to 0, 2, 0, 3, whatever you can take. C is equal to 0, 2. நீங்க மாத்தி கூட எடுத்துக்கலாம். ஸோ இதில் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா எலிமெண்ட்லையும் 0, 0 எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? 0, 1, 0, 3, 0, 2. ஸோ 3 செட் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் என்ன செய்ய போறேன், A cross B நான் கால்குலேட் பண்ண போறேன். A cross B கால்குலேட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்னு தெரியும். 0, 0 வரும், 0, 3, 0, 0, 0, 3, 1, 0, 1, 3. ஸோ மொத்தம் 4 ஆர்டர் பேர் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அடுத்து நான் என்ன செய்ய போறேன், A cross B cross C நான் கால்குலேட் பண்ண போறேன். So what is A cross B is, இந்த 4 எலிமெண்ட் மறுபடியும் அதை எழுதிக்கிங்க. அதோட C என்ன பாத்தீங்கன்னா cross 0, 2. இதுல 4 எலிமெண்ட் இருக்கு, இதுல 2 எலிமெண்ட் இருக்கு. equal to 0, 0, 0. இந்த எலிமெண்ட் கொண்டு போயிட்டு இந்த 0வோட கிராஸ் பண்றோம். அடுத்த எலிமெண்ட் 0, 0, 0, 2. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் எலிமெண்ட் போறாங்க. 0, 3, 0, 0, 3, 2. புரியுதா? 1, 0, 0, 1, 0, 2. 1, 0, 0, 1, 0, 2. 1, 3, 0, 1, 3, 2. ஸோ டோட்டலாக எத்தனை எலிமெண்ட் வந்திருக்கு? 8 எலிமெண்ட்ஸ் வந்திருக்கு இல்லையா? இந்த 8 எலிமெண்ட்ஸையும் நம்ம என்ன பண்ணோம், கிராஃப்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். அது என்ன ஷேப்ங்கிறது இப்போ நான் உங்களுக்கு கிளியராக சொல்ல போறேன். இப்போ இந்த 8 பாயிண்ட் நான் வந்து உங்களுக்கு கிராஃப்ல கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணி காட்ட போறேன். இந்த செட் வந்து நம்ம ஏன்னு வச்சுக்கலாம்.
ஏல என்ன இருக்கு 0 1 0 1 மார்க் பண்றோம். இந்த செட்டை நம்ம B ன்னு வச்சுக்கலாம். B ல என்ன இருக்கு 0 3 3 டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா C இன்டர்செக்ட் இருக்குது. அது வந்து உங்களுக்கு 0 2 ல இருக்கு. இப்போ இந்த பாயிண்ட் நமக்கு என்ன வரும் 1 0 0. இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா 0 3 0. இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா 0 0 2. அதாவது இது 1 டிஸ்டன்ஸ், இது 3 டிஸ்டன்ஸ், இது 2 டிஸ்டன்ஸ். அதனால இது வந்து 1 0 0 நமக்கு வரும். இது வந்து 0 0 2 னு போறோம். இது 0 3 0 னு போடுறோம். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் 0 0 வந்து இந்த ஆரிஜின் பாயிண்டா உங்களுக்கு மாறிடும். 0 0 2ங்கிறது இந்த பாயிண்ட் உங்களுக்கு. 0 3 0ங்கிறது இந்த பாயிண்ட். 1 0 0ங்கிறது இந்த பாயிண்ட். ஸோ எல்லாமே இது ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ 4 பாயிண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் பாயிண்ட்ஸ் எங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 3 2. இங்க 3 இருக்கா, இங்க 2 டிஸ்டன்ஸ். அப்போ இது வந்து 0 3 2. அது ஏ இல்லைனால 0ன்னு அர்த்தம். இது வந்து ரெண்டாவது பி செட்ல இருக்கு 3. இது சிங்கிற செட்ல இருக்கு, அதனால 2. அப்ப இந்த பாயிண்ட் என்ன இருக்கும் 1 3 1 3 0. இந்த பாயிண்ட் ஃபிக்ஸ் ஆயிட்டா. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு. என்ன இருக்கு 1 3 2. அந்த பாயிண்ட் இங்க இருக்கும் 1 3 2. அது ஒரு டிஸ்டன்ஸ் போறீங்க, அதுக்கப்புறம் 3 டிஸ்டன்ஸ் போறீங்க, அதுக்கப்புறம் 3 டிஸ்டன்ஸ். இட்ஸ் a point in space. சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கியூபாய்டு கிடைக்கும். சோ 3 டிஃபரண்ட் செட்டா இருந்தா நமக்கு கியூபாய்டு வந்தது. இப்போ மூணுமே வந்து ஈக்குவல் செட்டா இருந்தா அதோட ஜியோமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கறது இப்போ நான் உங்களுக்கு டயகிராம் போட்டு காட்ட போறேன். சோ இப்போ நான் என்ன செய்ய போறேன், A B Cங்கிறது எல்லாமே என்ன பண்ண போறேன், சேம் செட்டா எடுத்துக்கிறேன். சோ A is equal to 0 1. அதுவே தான் B, அதுவே தான் C. சோ A B C are equal. அப்போ A cross B cross C அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா A cross A cross A cross A அப்படி நமக்கு கிடைக்கும். இப்போ B க்கு பதிலா என்ன போட்டுருக்கோம் A, C க்கு பதிலா என்ன வருது A, because all the three sets are same. முன்னாடி எடுத்த ப்ராப்ளம் என்ன போட்டோம், ABC are different எடுத்தோம். இப்போ ABC வந்து சேம் எடுத்தா இதோட கிராஸ் ப்ராடக்ட் என்ன வரும்ன்றதை நம்ம பார்த்துட்டு அதை கொண்டு போய் நம்ம கிராஃப்ல ஃபிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன மாதிரி டயகிராம் கிடைக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். புரியுதா உங்களுக்கு இப்போ? சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், A cross A, அது B க்கு பதிலா என்ன இருக்குது A, ஏன்னா A உம் B உம் ஈக்குவல், B உம் 0 1 C உம் 0 1 எடுத்தோம். புரியுதா? சோ A cross A, A 0 1 cross 0 1, சேம் செட் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறோம். சோ அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு 0 0 0 1 1 0 1 1 அப்படிங்கிற 4 பாயிண்ட் நமக்கு கிடைக்கும். இதான் வந்து A cross A. Instead of B we can have A. Why I put A here? Because same set we are having. So again we are finding A cross A cross A. C என்னாச்சு இப்போ C இடத்துல இருக்கு A இருக்கு இல்லையா? So A cross A அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 0 0 ஏற்கனவே எழுதணும் இல்லையா, அது அப்படியே எழுதிக்கிங்க. cross மறுபடியும் என்ன பண்ணணும் 0 1 போட்டுட்டு, அது A தானே, Cங்கிறது A தானே. இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் 0 0 0. போன எக்ஸாம்பிள்ல பண்ணோம் இல்லையா, அதே போல 0 0 1. ஓகே, நெக்ஸ்ட் இத கொண்டு போங்க 0 1 0 0 1 1 1 0 0 1
0, 1. The next fourth element 1, 1, 0, 1, 1, 1. So how many elements are there? So 8 elements are there. இந்த 8 elements நம்ம plot பண்ண போறோம். கிராஃப்ல plot பண்ண போறோம். அப்ப நமக்கு என்ன டயகிராம் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் plot பண்ண போறேன். இது ஒரு 3 டைமென்ஷனல் டயகிராம். அதனால கொஞ்சம் வரையறது கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் கரெக்டா பார்த்து செய்யுங்க. இது A செட். A ல என்ன இருக்குது? 0 1. B ல என்ன இருக்கு? B ன்றது A தானே? சோ அதுவும் 0 1. இந்த C ங்கற செட்டும் A தான் உங்களுக்கு. அதனால இதுவும் ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கு. சோ இங்க எழுதும்போது 1 0 0. எழுதும்போது 0 1 0. எழுதும்போது 0 0 1. இப்போ இந்த பாயிண்ட்ஸ்ல வந்திருக்கா பாருங்க. 1 0 0 இருக்கா? 0 1 0 இருக்கா? 0 0 1 இருக்கா? சோ இந்த மூணு பாயிண்ட் நம்ம பிளாட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் எப்படி வரும்னா இந்த டிஸ்டன்ஸ் 1 இந்த டிஸ்டன்ஸ் 1 சே 1 1. இது A இது B, C ல வந்து 0. சோ அந்த பாயிண்ட் வந்துட்டு இருக்கு. இங்க பாருங்க 1 1 0 இந்த பாயிண்ட் வந்துருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் 1 இந்த டிஸ்டன்ஸ் 1. சோ இது வந்து 0 1 1. சோ இந்த எலிமெண்ட் உங்களுக்கு வந்துரும். இந்த எலிமெண்ட் பாத்தீங்கன்னா A ல வந்து 1, இது வந்து B ல வந்து 0, இது 1. சோ 0 1 0 இந்த எலிமெண்ட் வந்துரும். சோ ஃபைனலா ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்கும். அது வந்து ஸ்பேஸ்ல இருக்கும். தட் இஸ் 1 1 1. ஏன்னா இது 3 டைமென்ஷனல் ஒரு டயகிராம். இது வந்து this will form a cube. சோ ரெண்டு எல்லா செட்டுமே ஈக்குவலா இருந்தானா கியூப் வரும் நமக்கு. எல்லாமே டிஃபரண்ட் செட்டா இருந்தானா கியூபாய்டு வரும் நமக்கு. அதெல்லாம் பாத்துக்கங்க. இது நம்ம ஒரு பாயிண்ட் வந்து 0 0 எடுத்தனால ஆரிஜின்ல போய் ஃபிக்ஸ் ஆகுது. இதே நம்ம டிஃபரண்ட் எலிமெண்ட் எடுத்தா என்ன ஆகும்னா அதே A ஓ 2 3 அதோ A 2 3 B 2 அதாவது A1 2 2 3 இன்னொரு 2 3 எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு கியூபாய்டு வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும். எங்க வேணா இருக்கலாம். So depends upon the points you are taking, that is the set you are taking anywhere in the plane. இப்போ நம்ம கிராஸ் ப்ராடக்ட் எடுத்து 3 பார்த்தோம். A cross A that is Cartesian product of 3 sets. பாத்தீங்களா? இப்போ என் பேர் நரசிம்மன். நான் என்னன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? சோ நான் ஒரு காயினை டாஸ் பண்றேன். சோ என்னங்கிறது ஒரு செட். அதாவது நரசிம்மன் டாஸ் பண்றாரு. அப்போ அவர் என்ன கிடைக்கும்? அவருக்கு ஹெட் டெயில் கிடைக்குது. இதே நரசிம்மன் இன்னொரு தடவை டாஸ் பண்றாரு. அப்போ n cross n அப்படின்னு பாத்தீங்கன்னா HT cross HT ரெண்டு சேம் செட்ஸ். அதாவது எனக்கு பதிலா இப்ப நரசிம்மன் எடுத்துக்கிட்ட அவ்வளவுதான் n அப்படிது. சோ H H HT TH TT. சோ மொத்தம் எத்தனை எலிமெண்ட் கிடைக்குது நமக்கு? 4. இது ஒரு ஆர்டர் பேர், இது ஒரு ஆர்டர் பேர். எல்லாமே ஆர்டர் பேரா கூட இங்க வச்சுக்கலாம். தவறு கிடையாது. Therefore n cross n is equal to so H H H T TH TT வந்திருக்கு இல்லையா? சோ மொத்தம் 4 எலிமெண்ட். n cross n ல 4 எலிமெண்ட். cross HT. This is what? n cross n. So we get H H H. இதோட இத கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்றோம். This is H H T. Next H T H H T T. T H H T H T. The last one is T T H T T T.
So totally we'll get how many elements? There are 8 elements. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Okay. So 2 into 2 into 2, 8 elements. So இதை நம்ம வந்து futureல probability நம்ம படிக்கும்போது tossing a coin once, tossing a coin twice, tossing a coin thrice அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அந்த ordered pair நமக்கு அழகா கிடைக்கும். Tossing a coin 3 times அப்படிங்கறத A cross B cross C ல நான் போட்டு காமிச்சேன். இந்த ப்ராப்ளத்தை உங்களுக்கு நான் போட்டு காமிச்சேன் இல்லையா? இத வந்து ட்ரீ டயகிராம்ல எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படிங்கறது ரொம்ப அழகா யூஸ் பண்ண போறேன். அது நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Stay tuned.